வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம 2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோங்க. மொத்தம் 1700 கொஸ்டின் இருக்குது. இது தவிர்த்து நம்மகிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ், திருக்குறள், பொதுத்தமிழ் வீடியோஸ்லாம் இருக்குது. நம்ம இன்றைக்கி மென்டல் எபிலிட்டி பற்றி மட்டும் பேசுவோம், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டட் நியூ சிலபஸ் 2025 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். பட் கொஸ்டின் ஸ்ப்ளிட்டப் அவங்க கொடுத்துருக்காங்க. ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின் வரும், மீதி இருக்கிற டாபிக்ஸ்லேருந்து 15 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு நல்லது தான். குரூப் 2A ரீசனிங் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, 40%. அதே தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எப்படி ஒரு 100 கொஸ்டினுக்கு 40-16 பிரிச்சிருக்காங்களோ ஜென்ரல் ஸ்டடீஸில், அதே மாதிரி இங்கே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது நல்லது தான், அது ஈஸியும் கூட. டைஸ் அண்ட் நம்பர் சீரியஸ் மட்டும் தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அதாவது டாபிக் வைஸ் இருக்குது. மற்றபடி இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் சிலபஸ் தான். நம்ம ஜென்ரலாக படித்து தான் ஆகணும் எல்லாத்தையும். நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் பேப்பர் தான் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நமக்கு ஒரு கீ மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. அது வரைக்கும் நம்ம இருக்கிற ரீசனிங்கை பார்ப்போம், சரிங்களா? சரி, இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி எப்படின்னா சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சில கொஸ்டின்லாம் வெளியிலேருந்து கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி, மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணியிருப்போம். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. ஏன்னா இப்போ காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஒரு மார்க்கில் 500-600 பேர் இருக்காங்க, சரிங்களா? ஈவன் மெயின்ஸ் மார்க் வந்தது, அதில் 0.50 300 பேர் இருக்காங்க. குரூப் 2A மெயின்ஸ் இப்போ எழுத போகிறாங்க இல்லையா, குரூப் 2 மெயின்ஸு. அதில் அந்த ப்ரிலிம்ஸ் அந்த போன வருஷம் நடத்துனாங்க இதே மாதிரி மெயின்ஸு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.50 300 பேர் இருந்தாங்க. அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்சிஎம், ஹெச்எஃப் எங்கே இருக்குது, டைம் அண்ட் ஒர்க் எங்கே இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் எங்கே இருக்குது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரீசனிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை படிச்சுட்டு, ரீசனிங் டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸில் அவ்வளோக்கு இருக்காது. ரீசனிங் எழுதி தான் போய் ஆகணும். தெரியும், மற்ற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். எல்சிஎம், ஹெச்எஃப்ஆ நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸ்கூல் புக், பழைய புக்கு வேணால், புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் நோட்ஸ் எடுத்து கிளியராக வச்சுருக்கேன். அதை நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். வரக்கூடிய 25 கொஸ்டினில் ஒரு 23, 24 ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்கும். அதை விட்டுருங்க கண்டிப்பாக. பட் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.